அதாவது இந்த பிரச்சனை ரொம்ப தெளிவாக இருக்குது. அதாவது பாஜக கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுக. அரசியல் எதிரி மீது விழுகிற சாட்டையடிகள், அதன் மீது அள்ளி விழுகிற அவச்சொல்கள், கொள்கை எதிரி மீது எந்த காலத்துலேயும் வரலை. இப்போ இந்த பிரச்சனையிலே கூட தமிழ்நாட்டில் பல அரசியல் நிகழ்வு நடந்திருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் கூடின அரசியல் தலைவர்கள் பேச்சு நடந்திருக்கு, பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஸ்டாம்பேடில் நெரிசலில் இறந்து போனது ரெண்டு சம்பவம் தான். ஒன்று, மகாமக குளத்தில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் நீராட போன போது அந்த கூட்டத்தில் இதே மாதிரியான நிகழ்வாகி ஒரு துன்பையில் நடந்தது. அதுக்கு அடுத்து கரூரில் திரு விஜய் அவருடைய பரப்புரையின் போது நிகழ்ந்தது. இந்த விஷயத்தில் என்ன பார்க்கணும்னா, இன்றைக்கி விசாரணையும் அதை நோக்கி தான் போயிருக்கு. விஜய் மேலே இருந்து, நண்பரும் தான் சொல்கிறார், மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ அங்கே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது, தண்ணி கொடுன்னு சொல்கிறாரு, ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்றாரு, இதெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் இருக்கிறப்போ திடீர்னு அடுத்த நாள் பேட்டி வர்ற போது என்ன சொல்கிறாரு, இது திட்டமிட்டு காவல்துறைக்கு நன்றியும் சொன்னார். அப்புறம் திட்டமிட்டு இது காவல்துறையும் திமுகவும் செய்த, ஆட்சியர்களும் செய்த கொடூரம் அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க. என்ன சொல்ல போனால் ட்விட் போட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஒரு தலைமை அப்படின்னா எல்லாம் கற்றுக்கிற விஷயம் இல்லை, இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் அரசியலுக்கு வரணும். என்னென்னா இது சினிமா பாணியில் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. சினிமா துறையிலேருந்து நிறைய தலைவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்களில் நிறைய பேரை, அண்ணாவிலிருந்து வரிசையாக சொல்லலாம், எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா வரலையும். ஆனால் அப்பையும் இந்த க்ரௌட் புல்லிங் இது இருந்துச்சு. ஆனால் எப்படி மேனேஜ் பண்ணாங்க? அப்பையும் தன்னுடைய பாதுகாப்பு என்று வருகிற போது 4-5 பேர் வச்சுவாங்க. பொதுக்கூட்ட ஒழுங்கை செய்வதற்கான தொண்டர்களை வைத்திருந்தாங்க. இங்கே உங்களுடைய பாதுகாப்புக்கு 20 பேரை வச்சுருக்கிறீங்க, கருப்பு யூனிஃபார்மில் நிறுத்திருக்கிறீங்க. ஆனால் மக்களுடைய பாதுகாப்புக்கு, அதுவும் 12 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற குழந்தைகளோடு இருக்கிற ஆண்களை கூட விடுங்க, பெண்களுடைய பாதுகாப்புக்கு, குறிப்பாக குழந்தைகளோடு இருக்கிற தாய்மார்களுடைய பாதுகாப்புக்கு எப்படி நம்ம யோசிக்காமல் போனோம்? இப்போ தான் நாங்கள் கற்றுக்குறோம், அதுக்கு பிறகுலாம் அந்த இன்சிடென்ட் இல்லையேன்றாரு. ஒரு 2 விஷயம் இருக்குது. இப்போ காத்திருந்தாங்க, பல மணி நேரம் காத்திருந்ததுனால டீஹைட்ரேஷனில் தான் நிச்சயமாக இறந்தாங்க. அதுதான் பிரைமரி ரீசன்றது தான் போஸ்ட்மார்ட்டமில் சொல்கிற தகவல். இன்றைக்கி சிபிஐ விசாரணைக்கு ஆன் டைமுக்கு போகிறவங்க அன்னைக்கு கூட்டத்துக்கு ஆன் டைமில் போயிருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காதே அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. பட் திரு கோகுலகிருஷ்ணன் சொன்ன ஒரு பாயிண்ட், டெல்லிக்கு ஏன் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, அது ஒரு தேவையில்லாதது, ஒரு ஹராஸ்மெண்ட், ஒரு ப்ரெஷர், ஒரு பொலிட்டிக்கலாக அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்றார். எனக்கு சிபிஐ ப்ரொஃபஷன்ஸில் டிஃபென்ஸ் இருந்திருக்கு, அதில் நிறைய முரண்பாடுகள் உள்ள விசாரணை முறையெல்லாம் இருக்குதுங்கிறது உண்மை தான். ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலிசம் உள்ள ஒரு அமைப்பாகவும் நான் பார்க்குறேன் இந்த விசாரணை அமைப்பை. அடிப்படையில் முதல்கட்ட விசாரணை சென்னையில் நடந்தது. அப்போ விஜய் அழைக்கப்படலை, ஆனால் அதில் எஃப்ஐஆரில் இருக்கிற பேர்களில் உள்ளவர்களெல்லாம் அழைக்கப்பட்டார்கள். 2வது முறை டெல்லிக்கு அழைக்கிறாங்க. அப்போ அந்த 2ஆம் கட்ட விசாரணை அது. இப்போ இந்த விசாரணையும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு இல்லை, விஜய் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க அடுத்து பொங்கல் ஹாலிடேஸ் வருது, அதற்காக விட்டுட்டு மீண்டும் கூப்பிட்றேன்றாங்க. அப்போ விசாரணையில் நாம் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த சிபிஐ தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி சிபிஐ கேட்டது நீங்கள் தானே. இப்போ டெல்லியில் விசாரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் எங்கே? அங்கே தானே. இது கேம்ப் ஆஃபீஸ் தான் இங்கே சென்னையில் இருக்கிறது. அப்போ பல அசம்பாவிதங்களை அவங்க சந்திக்காமல் நேரடியாக விசாரணைக்கு அங்கே இருப்பது சரின்னு நினைக்கிறாங்க. சிபிஐ விசாரணை தமிழக வெற்றி கழகத்தால் கேட்கப்படவில்லை, அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகம் சிபிஐ விசாரணையை கேட்கல. தனி நீதிபதியோட விசாரணை சுப்ரீம் கோர்ட் மூலயமா மட்டும்தான் வேணும்னு தான் நாங்கள் கேட்டோம் சார். சிபிஐ விசாரணைன்றதை கேட்கல. நீங்கள் சிபிஐ விசாரணை நீங்கள் தான் கேட்கணுன்றீங்க, அப்புறம் சிபிஐ கூப்பிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. அது தெளிவுபடுத்திக்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு மேலாண்மையில் விசாரணை இருந்தால் கூப்பிட்டா சுப்ரீம் கோர்ட் எங்கே இருக்குது? டெல்லியில் தானே இருக்குது. ஐயா நான் கேட்குறேன், விக்டிம் இல்லை, அவர் ஒரு சாட்சி. அது ஒரு சிபிஐ ஆஃபீஸ் இருக்குது. என்னன்னா இது விசாரணையின் ஒரு போக்கு. கரூரில் விசாரிக்கலாம், அடுத்து சென்னையில் கூப்பிடலாம். தமிழ்நாட்டு காவல்துறையை சொல்கிறேன், கரூரில் ஏன் விசாரிக்கலன்னு கேட்க முடியாது. அது மாதிரி தான் சிபிஐயை பொறுத்தவரை அவர்கள் எடுக்கிற ஒன்று இங்கேயும் விசாரிக்கலாம், அங்கேயும் விசாரிக்கலாம். பொலிட்டிக்கலாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். பொலிட்டிக்கலாக ப்ரெஷராக கொடுக்குறாங்களா, இதற்கான நோக்கம் என்ன, அதுக்கு பல விஷயம் இருக்குது. ஏன்னா பாஜக ஒரு பாசிச இயக்கம் என்று சொன்னோம், நீங்கள்லாம் கிண்டடிச்சிங்க பாயசம் பாசிசம்னு. இது பாயசமா அது பாசிசமானு இப்போ தெரியுதா? ஜனநாயக நிறுவனங்கள் அத்தனையும் துவம்சம் பண்ணிட்டு முறைமைகளுக்கு எதிராக ஒரு ஆட்சி அதிகாரத்தை பண்ணுறாங்க. இடி ரைடு விட்ட போதெல்லாம் நாங்கள் துடித்தோம். எதுக்கு துடித்தோம்?
இது வந்து தவறாக அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்களை பழிவாங்குவதற்காக பயன்படுத்தப்படுது. பொய்யும் புனைச்சுருட்டுமே அடிப்படையாக வச்சிருக்கு. ஒரு தலித் விவசாயி சேலத்தில் 500 ரூபா பணம் வச்சிருந்தார். அவர் மீது இடி ரைடு என்னென்னு பார்த்தாக்க நிலத்தை அபகரிப்பதற்கு என்ற செய்தி வந்தது. இதே நம்ம தொலைக்காட்சியெல்லாம் விவாதித்தோம். அப்போ இந்த மாதிரி ஒரு முறைகேடான முறையில் இடி போன்ற அமைப்புகள், ஐடி போன்ற அமைப்புகள் பயன்படுத்தப்படுகிறது. இது மிக மோசம். இதுதான் பாசிசம். என்ன ஜனநாயகத்தை மீறி ஜனநாயகத்தை அழித்தொழிக்கிற வேலை செய்வதுதான் பாசிசம் என்ற புரிதலை தான் நாங்கள் சொன்னபோது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கி அது இப்போ நேரடியாக சாட்சியாக உங்களுக்கு தெரியுது. அப்போ அவர்கள் என்ன அழுத்தம்? ஒன்று, தமிழ்நாட்டில் தான் சார்ந்திருக்கிற அணி அதற்கு ஆதரவாக விஜய் வர வேண்டுமா என்கிற அழுத்தம் இருக்கலாமா? இருக்கலாம். இன்னொன்று என்ன, திமுக வரக்கூடாது, அதனால் திமுகவினுடைய வாக்கு வங்கியிலிருந்து ஓட்டை போடுவதற்கு இதை விஜயை பயன்படுத்தலாமா, சிறுபான்மை வாக்கை எப்படியாவது கொஞ்சம் அதில் துடைத்தெடுக்கலாமா என்கிற ரீதியில் நீங்கள் அணுகிறீங்க. அப்போ பாஜக பல காரணங்களை முன்னிட்டு அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக ஜனநாயக நிறுவனங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. அப்பட்டமாக தெரியுது. அப்படி எதிர்த்து போரிட்ட போதெல்லாம் ஒரு சின்ன விமர்சனத்தை கூட செய்யாத நீங்கள் இன்னைக்கு அரசியல் அழுத்தம்னு சொன்னால் எல்லாருக்கும் வர்ற போது அது தக்காளி சட்னி தனக்கு வந்தால் ரத்தம் வராதா? இப்போயும் நான் வரவேற்கிறேன். அப்படி நீங்கள் கருதுனீங்கன்னா அதை வரவேற்கிறேன். ஜனநாயக ரீதியாகத்தான் எல்லாமே நடைபெறணும். அப்போ அந்த முறைமைகளில் விசாரணை அமைப்புகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்களும் உடன்படுறோம். ஆனால் என்ன செய்தின்னா, நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். படத்தில் என்ன விஷயம்? இப்போ ஜனநாயகன் அதுக்கு நீங்கள் நிறைய சொன்னீங்க, விளக்கங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் சென்சார் போர்டு, தொடர்ந்து சென்சார் போர்டு இந்த பிரச்சனை வருது. நல்ல படங்களில் சர்வதேச திரையிடலில் கேரளாவில் 2 படங்கள் தேர்வாயிருந்தது. அதற்கு தடை செய்தது. அதே மத்திய அரசே தடை செய்யுது. அப்போ கலை இலக்கிய வடிவங்களில் கூட தனது சித்தாந்தத்தை, தனது பிம்பத்தை வடிவமைப்பதற்கு தொடர்ச்சியான செயல்பாட்டில் இருக்குது. காஷ்மீர் ஃபைல தேசிய விடுமுறை விட்டு எல்லாரையும் பார்க்க சொல்கிறான். கேரளா ஃபைல தேசிய விடுமுறை, பாஜக ஆளுகிற மாநிலங்கள்லாம் விடுமுறை விட்டு எல்லாம் பார்க்க சொல்கிறான். சர்வதேச அளவில் தணிக்கைகள் இருக்கு பாருங்க. சினிமா துறை சம்பந்தமான இதை பற்றி அவர்களே கண்டித்த போதும் கூட ஒரு பிரச்சார, இன்னும் சொல்ல போனால் வெறுப்பை கக்குகிற படங்களை இந்தியாவில் நீங்கள் பரப்புனாங்க. அப்போயெல்லாம் நீங்கள் பேசலை. அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ நாங்கள் கட்சியை தோக்கலைன்னு சொல்லலாம். ஆனால் உண்மை அது இல்லை. அதுக்கு பிறகு நீங்கள் பேசலை. இன்னைக்கு அதே தணிக்கைத்துறை தான் ஜனநாயகனுக்கு வருது. ஜனநாயகத்துக்கு வரும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஜனநாயகன் படத்தை உடனடியாக நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்கிற போது அதற்கான கால அவகாசத்தோடு நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கிறீங்களா? இது நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்றத்தில் சொல்ல போகிறீங்க, அவங்களும் கேட்க போகிறாங்க. அப்போ என்ன விஷயம்னா, ஒரு படம் ஒரு தணிக்கை என்று வருகிற போது தணிக்கைங்கிறது இருக்கு, அதில் இருக்கிற சில அபரேஷன்ஸை எடுத்துட்டு வெளியிடணுங்கிறதுக்காக தான். ஆனால் வெளியிட மறுப்பதே ஒரு தணிக்கையா என்று வருகிற போது இங்கே பிரச்சனை வருகிறது. தணிக்கைக்கு பதிலாக முடக்கல் நடக்குது. அதை தான் சொல்ல வரேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.